வணக்கம். பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் PAC-ஐ பயன்படுத்தி ஃபெரோஸ் மற்றும் நான்-ஃபெரோஸ் மெட்டலை ஸ்ட்ரைட் கட்டிங் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். சரியான கட்டிங் அலவன்ஸை வைத்து பிளேட்டில் கட்டிங் லைன்களை மார்க் செய்தல், ஸ்ட்ரைட் கட்டிங் செய்வதற்கு ஜாபை செட் செய்தல், எட்ஜ்களை சுத்தம் செய்தல் மற்றும் குறைபாடுகள் உள்ளதா என பரிசோதித்தல். ஃபெரோஸ் மற்றும் நான்-ஃபெரோஸ் மெட்டலை ஸ்ட்ரைட் கட்டிங் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: பிளாஸ்மா கட்டர், வெல்டிங் ஹெல்மெட், வெல்டிங் கிளவுஸ், வெல்டிங் apron, torch tip, electrode, shield cup, bench vise, wire brush, chipping hammer, hand grinder, drag shield. முதலில் பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகளை குறித்து அறிந்து கொள்வோம். இந்த செயலில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளான ஹை வோல்டேஜ், நாய்ஸ், டெம்பரேச்சர், எரியக்கூடிய பொருட்கள், ஃபியூம்ஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மற்றும் மோல்டன் மெட்டல் ஆகியவற்றை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஹை டெம்பரேச்சர் தீ காயங்களை ஏற்படுத்துகிறது மற்றும் எரியக்கூடிய பொருட்கள் தீ பிடிக்கலாம், தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுவை சுவாசிக்கலாம் மற்றும் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தோல் மற்றும் கண்களை சேதப்படுத்தலாம். மோல்டன் மெட்டல் எரிந்து ஆபத்தை விளைவிக்கலாம். தயாரிப்பாளரால் பரிந்துரைக்கப்பட்ட சரியான வெல்டிங் ஆடைகளை அணிய வேண்டும். அதேபோல் கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கருவியையும் அணிய வேண்டும். அனைத்து தொழில்துறை தயாரிப்புகளுடன் சேர்த்து சரியான பாதுகாப்பு நடைமுறைகளுக்கான உரிமையாளரின் கையேட்டையும் படிக்க வேண்டும். பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்துவதற்கு முன்னர் ப்ரீ கட் செக்லிஸ்ட் குறித்து அறிந்து கொள்வோம். ஒழுங்கற்ற கட்டிங் மற்றும் ஆபரேட்டர் ஃப்ரஸ்ட்ரேஷனை தவிர்க்க வான் டார்ச் டிப், எலக்ட்ரோட் மற்றும் ஷீல்டு கப் ஆகியவற்றை ஆய்வு செய்து மாற்றவும். கம்ப்ரஸர் அல்லது பாட்டில் கேஜில் கேஸ் அல்லது காற்று அழுத்தத்தை செக் செய்ய வேண்டும். பிளாஸ்மா கட்டரை ஆன் செய்ய வேண்டும். ஆம்பரேஜின் கட்டுப்பாட்டை அதிக அளவில் செட் செய்ய வேண்டும். பிளாஸ்மா கட்டரில் காற்றின் அழுத்தத்தை குறிப்பிட்ட அளவிற்குள் மேனுவலாக பொருத்த வேண்டும். ஒருவேளை காற்றின் அழுத்தம் குறிப்பிட்ட அளவிற்குள் இல்லையெனில் ஏர் பிரஷர் ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். நீங்கள் திட்டமிட்ட கிரவுண்டில் கிளாம்பை செக்யூர் செய்ய ரஸ்ட் அல்லது பெயிண்டை கிரைண்ட் செய்ய வேண்டும். பிளாஸ்மா கட்டர் ஹை வோல்டேஜ் ஆர்க்கை உருவாக்குகிறது. ரஸ்ட் அல்லது பெயிண்ட் வழியே எளிதாக செல்லும். குறிப்பாக 12 ஆம்ப் உள்ள மெஷின்களுக்கு இந்த செயலானது மிகவும் கிரிட்டிக்கலானது. பெரிய யூனிட்கள் உள்ள மெஷின்கள் ரஸ்ட் மற்றும் பெயிண்ட் வழியே செல்வது போல செய்வதற்கு இந்த மெஷின்களுக்கு பவர் இல்லை. கிரவுண்ட் கிளாம்ப் சரியாக கிரவுண்ட் செய்யவில்லை எனில் ஆர்க் ஆனது மெட்டலை சேதப்படுத்தும். இதனால் மெஷின் அதிக வெப்பமடையும் அல்லது டார்ச் டிப்பை சேதப்படுத்தும். வயர் பிரஷ் அல்லது கிரைண்டரை பயன்படுத்தி ரஸ்ட் அல்லது பெயிண்டை கிரைண்ட் செய்ய வேண்டும். பிளாஸ்மா கட்டருக்கான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை முடிப்பதற்கு கிரவுண்ட் கிளாம்ப் பயன்படுத்தப்படுகிறது.
வோல்டேஜ் டிராப்பை குறைப்பதற்கும் நல்ல எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை உறுதி செய்வதற்கும் முடிந்தவரை கட்டிங் பகுதிக்கு அருகில் கிளாம்பை வைக்க வேண்டும். வோல்டேஜ் டிராப்பை மேலும் குறைப்பதற்கு கிளாம்பை ஒரு டேபிள் அல்லது மற்ற பொருட்களின் மீது வைக்காமல் ஒர்க் பீஸின் மீது வைத்து குறைக்க வேண்டும். பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்தும் போது டார்ச் மீது உள்ள உங்களது பிடிப்பை சிறிது தளர்த்துவது முக்கியம். நீங்கள் டார்ச்சை மிகவும் உறுதியாக பிடித்தால் உங்கள் கை அதிகமாக குலுங்கும். இதனால் மெட்டலை சுத்தமாக கட் செய்வது மிகவும் கடினமாகும். இப்போது ஃபெரோஸ் மெட்டல் கட் செய்வதற்கான பிளாஸ்மா கட்டிங் ப்ரொசீஜர்களை குறித்து அறிந்து கொள்வோம். முதல் படி என்பது பேஸ் மெட்டலின் எட்ஜில் டிராக் ஷீல்டு வைக்க வேண்டும். டிராக் ஷீல்டு என்பது ஒரு மெட்டல் பிளேட் ஆகும். இது சூடான ஃப்ளேம் மற்றும் பிளாஸ்மா ஆர்க்கில் உள்ள ஸ்பார்க்ஸ்களில் இருந்து டார்ச் டிப்பை பாதுகாக்கிறது. இதை பேஸ் மெட்டலின் எட்ஜில் வைக்க வேண்டும் அல்லது சரியான இடைவெளியில் வைக்க வேண்டும். அதாவது 8/1 என்ற அளவில் இருக்க வேண்டும். ஆர்க்கை ஸ்ட்ரைட்டான டைரக்ஷனில் வைக்க வேண்டும். ஆங்கிள் பொசிஷனில் வைக்க கூடாது. டார்ச்சின் டிப்பை மெட்டல் வழியாக இழுத்தால் டிப் சேதமடையும். சரியான இடைவெளியில் வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இடைவெளியானது மிக அருகில் இருப்பின் டார்ச் டிப் அதிக சூடாகுதல் மற்றும் சேதமடையும். ஒருவேளை இடைவெளி மிக தொலைவில் இருப்பின் பிளாஸ்மா ஆர்க்கால் மெட்டலில் ஒழுங்காக ஊடுருவ முடியாது. இரண்டாவது படிநிலையானது ட்ரிகர் லாக்கை ரைஸ் செய்ய வேண்டும். ட்ரிகர் லாக்கை பிரஸ் செய்து மற்றும் பைலட் ஆர்க்கை உடனடியாக தொடங்க வேண்டும். ட்ரிகர் லாக் என்பது ஒரு பாதுகாப்பு அம்சமாகும். இது டார்ச் தற்செயலாக தீப்பிடிப்பதை தடுக்கிறது. பிளாஸ்மா ஆர்க்கை தொடங்குவதற்கு ட்ரிகர் லாக்கை ரைஸ் செய்து ட்ரிகரை பிரஸ் செய்து மற்றும் பைலட் ஆர்க்கை உடனடியாக தொடங்க வேண்டும். பைலட் ஆர்க் என்பது சிறிய லோ ஆம்பரேஜ் ஆர்க் ஆகும். இது மெயின் கட்டிங் ஆர்க் எரிய உதவுகிறது. கட்டிங் ஆர்க் தொடங்கியவுடன் டார்ச்சை மெதுவாக மெட்டல் வழியாக மூவ் செய்ய வேண்டும். டார்ச்சின் வேகத்தை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இதனால் ஆர்க்கில் இருந்து வரும் ஸ்பார்க்கள் மெட்டலின் வழியாக சென்று கட்டிங்குக்கு கீழே வெளியேறும். ஒருவேளை ஸ்பார்க்குகள் பிளேட்டின் அடியில் தெரியவில்லை எனில் ஆர்க் ஆனது மெட்டல் வழியே ஊடுருவவில்லை. டார்ச்சை வேகமாக நகர்த்துவது, போதுமான ஆம்பரேஜ் இல்லாதது, பிளாஸ்மா ஸ்ட்ரீம் டைரக்ஷனில் இருப்பது அல்லது போதுமான கிரவுண்டிங் இல்லாமல் இருப்பது, இது போன்ற காரணத்தால் ஆர்க் மெட்டல் வழியே ஊடுருவவில்லை. ஒழுங்கற்ற அடித்தளமும் இந்த சிக்கல் ஏற்படுத்துகிறது. அதிக ஆம்பரேஜ் பிளாஸ்மா ஆர்க்கின் வெப்பம் மற்றும் கட்டிங் வேகமாக இருக்கும். இருப்பினும் அதிகப்படியான ஆம்பரேஜ் டார்ச் இந்த டிப்பை சேதப்படுத்தும். டார்ச் டிப்பை அதிக ஹீட் செய்யாமல் கூல் செய்வதற்கு கேஸ் பயன்படுகிறது. மேலும் இது பிளாஸ்மா ஆர்க்கின் ஷேப் மற்றும் கட்டின் தரத்தை உயர்த்துவதற்கும் உதவுகிறது. கட்டின் இறுதியில் மெட்டலை முழுவதுமாக கட் செய்வதற்கு ட்ரிகரை ரிலீஸ் செய்வதற்கு முன்னர் டார்ச் டிப்பை சிறிது இறுதி எட்ஜ் நோக்கி ஆங்கிளாக வைக்க வேண்டும் அல்லது சிறிது நேரம் இடைநிறுத்தவும். இது டார்ச்சால் மெட்டல் இழுக்கப்படுவதை தடுத்து மெட்டலை பாதுகாக்கிறது. டார்ச்சை குளிர்விக்க ட்ரிகரை ரிலீஸ் செய்த பின்னர் போஸ்ட் ஃப்ளோ ஏர் 20 முதல் 30 வினாடிகள் வரை தொடர்கிறது. போஸ்ட் ஃப்ளோவின் போது ட்ரிகரை அழுத்தி ஆர்க்கை மீண்டும் உடனடியாக தொடங்க வேண்டும். போஸ்ட் ஃப்ளோ ஏர் டார்ச்சை குளிர்விக்கவும் அதிக வெப்பம் அடைவதை தடுக்கவும் உதவுகிறது. போஸ்ட் ஃப்ளோவின் போது ட்ரிகரை அழுத்தினால் மீண்டும் உடனடியாக தொடங்கும். நான்-ஃபெரோஸ் மெட்டலை கட் செய்வதற்கும் இதே செயல்முறை பொருந்தும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம்.
பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகளை குறித்து அறிந்து கொள்வோம். பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்துவதற்கு முன்னர் ப்ரீ கட் செக்லிஸ்ட் குறித்து அறிந்து கொள்வோம். பிளாஸ்மா கட்டரை பயன்படுத்தி ஃபெரோஸ் மற்றும் நான் ஃபெரோஸ் மெட்டல்களை கட் செய்யும் செயல்முறையை அறிந்து கொண்டோம். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பிளாஸ்மா ஆர் கட்டிங் PAC ஐ பயன்படுத்தி ஃபெரோஸ் மற்றும் நான் ஃபெரோஸ் மெட்டலை ஸ்ட்ரைட் கட்டிங் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.